இந்த வீடியோவில் லோக்கல் எஸ்இஓ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். லோக்கல் பிஸ்னஸ், டென்டிஸ்ட், டாக்டர்ஸ், லாயர்ஸ் அந்த மாதிரி லோக்கல் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு எப்படி எஸ்இஓ பண்ணலாம் அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கீவேர்ட் ரிசர்ச். உங்களோட ஊபர் சர்ச்சஸ், செம்பேஷ், அந்த ஹெச்ஆஃப் அந்த மாதிரி கீவேர்ட் ரிசர்ச் டூல்ஸில் போயிட்டு உங்களோட கீவேர்ட் வித் சர்ச் வால்யூமோட இது பண்ணிக்கோங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் டென்டிஸ்ட் சிட்டி நேம் போட்டுக்கோங்க. டென்டிஸ்ட் இன் கோயம்புத்தூர் அந்த மாதிரி போடுங்க. நெய்பர்ஹுட் டென்டல் கிளினிக் ஃபார் அன் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர் நியர் டென்டல் கிளினிக் அந்த மாதிரி போடுங்க. அதுக்கப்புறம் வந்து கோயம்புத்தூர் எமர்ஜென்சி சர்வீஸ், கோயம்புத்தூர் லாயர்ஸ், கோயம்புத்தூர் ப்ளம்பர் சர்வீஸ் அந்த மாதிரி அதை யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் வந்து செகண்ட் வந்து கிரியேட் லொக்கேஷன் ஸ்பெசிஃபிக் பேஜஸ். ஃபார் அன் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர்லேயே நிறைய ஏரியாஸ் இருக்குது. சரவணப்பட்டி, லைக் காந்திபுரம், கணபதி, சிங்காநல்லூர் அந்த மாதிரி நிறைய ஏரியாஸ் இருக்குன்னா எந்த ஏரியாஸ்க்கு வந்து சர்ச் வால்யூம் இருக்கோ அந்த சர்வீஸ் அந்த லொக்கேஷனுக்கு மட்டும் லொக்கேஷன் பேஜ் க்ரியேட் பண்ணுங்கள். லைக் ஒரு பேஜுக்கும் யூனிக்காக கண்டென்ட் எழுதுங்க. ஒரே கண்டென்ட்டு எல்லா பேஜுக்கும் எழுதிட்டு அதை வந்து நேமை மட்டும், அதாவது லொக்கேஷன் நேம் மட்டும் மாற்றாதீங்க. அது வந்து ரொம்ப தப்பான விஷயம். ஒரு இதுலேயும் ஃபிசிக்கல் அட்ரஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சிங்காநல்லூரில் ஒரு ஆஃபீஸோ சின்ன ஒரு இதாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து லொக்கேஷன் ஸ்பெசிஃபிக் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ். சிங்காநல்லூரில் ஒரு ஆஃபீஸோ இல்லை ஒரு பிரான்ச் இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஓப்பனிங் ஹவர்ஸ் கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து எம்பர்டட் கூகுள் மேப்ஸ் வந்து எம்பர்ட் பண்ணுங்கள். ஃபார் ஒரு லொக்கேஷனுக்கும் அந்த லொக்கேஷன் போய் விசிட் பண்ணுறதுக்கான ஒரு கூகுள் மேப் வந்து செட்டப் பண்ணுங்கள். கூகுள் மேப்ஸோட யூஆர்எல் வந்து அந்த பேஜில் வந்து இன்க்ளூட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து லொக்கேஷன் ஸ்பெசிஃபிக் இமேஜஸ் வந்து இன்க்ளூட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் சிங்காநல்லூர் ரிலேட்டட், காந்திபுரம், வடவள்ளி அந்த ரிலவெண்ட்டான இமேஜஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரிவ்யூஸ் ஒரு லொக்கேஷன் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வாங்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சர்வீஸ் எடுத்தாங்க, அதுக்கப்புறம் வந்து லைக் எந்த லொக்கேஷனில் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அதை வந்து யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து லைக் ப்ராப்பர் சிட்டியை வைங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு சர்வீஸ் பேஜ்லேயும் இப்போ என்ன சர்வீஸ் எடுக்கிறாங்க, ஃபார் லாயர் சர்வீஸ் எடுக்கிறாங்கன்னா லாயர் டாக் டு த என்ன சர்வீஸ் எடுக்கிறாங்களோ அதுக்கு ரிலவெண்ட்டான இது பண்ணுங்கள். அப்புறம் ஆன் பேஜ் ஆப்டிமைசேஷன் கரெக்டாக பண்ணணும். ஆன் பேஜில் வந்து ப்ரைமரி கீவேர்டு சூஸ் பண்ணுறீங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் வெப் டெவலப்மெண்ட் கம்பெனி இன் காந்திபுரம் அப்படிங்கிறது உங்களோட லொக்கேஷன்னா அது வந்து அந்த கீவேர்ட்னா அது வந்து யூஆர்எல், டைட்டில், மெட்டா டிஸ்கிரிப்ஷன், H1, பாடி ஆஃப் த கண்டென்ட், அதாவது ஃபஸ்ட்டு 100 வேர்ட்ஸு, கன்க்ளூஷன் அந்த மாதிரியான இடத்துல வைங்க. செகண்டரி கீவேர்ட்ஸ் வந்து H2, H3 அந்த மாதிரியான இதில் வைங்க. யூனிக்கும் வந்து இமேஜஸ் வந்து வைங்க. இமேஜஸ் வந்து இன்ஃபோகிராஃபிக்காக வைங்க. அதுக்கப்புறம் ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜஸ் வைக்கிறாங்கன்னா அதுக்கு பதிலாக ரியல் இமேஜஸ், பீப்புள்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரியான இமேஜஸ் வேணும். இமேஜ் ஆல் டெக்ஸ்ட் கரெக்டாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மொபைல் ஃப்ரெண்ட்லியாக இருக்க அவங்க வெப்சைட் வந்து மொபைலில் ஃபாஸ்ட்டாக லோட் ஆகுதா வித்தின் 3 செகண்ட்ஸ்க்குள்ளே லோட் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து ஸ்கீமா மார்க்கப் லாங்குவேஜ். ஸ்கீமா மார்க்கப் வந்து ரிவ்யூ ஸ்கீமா, ப்ராடக்ட் ஸ்கீமா, அதுக்கப்புறம் வந்து லோக்கல் பிஸ்னஸ் ஸ்கீமா, FAQ ஸ்கீமாஸ். இதெல்லாம் ஒரு பேஜுக்கும் தனித்தனி FAQ ஸ்கீமாஸ் வைங்க. FAQ செக்ஷன்ஸ் தனித்தனி பேஜஸ்க்கு வச்சு அதை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். அது வந்து ஒரு நல்ல விஷயம். இதுதான் வந்து லோக்கல் எஸ்இஓ. இன்னும் லோக்கல் எஸ்இஓவில் இன்னும் நிறைய டிப்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் மை பிஸ்னஸை கரெக்டாக ஆப்டிமைஸ் பண்ணுங்கள். கூகுள் மை பிஸ்னஸில் ப்ரைமரி பிஸ்னஸ் நேமு, ப்ரைமரி கேட்டகரி, செகண்டரி கேட்டகரி, அதுக்கப்புறம் அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் ப்ராடக்ட்ஸு, அப்புறம் ஃபோட்டோஸு, அப்டேட் செக்ஷன்ஸு, ரிவ்யூஸில் வந்து கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணுறது, ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறது, இதுமாரி பர்ஃபெக்டாக ஆப்டிமைஸ் பண்ணி ரெகுலராக கூகுள் மை பிஸ்னஸில் அப்டேட்ஸ் போட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் எஸ்இஓக்கு பயங்கரமாக யூட்டிலைஸ் பண்ணும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் டேரக்டரிஸை நீங்கள் கம்ப்ளீட்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் யுவர் ஸ்டோரி, ஜஸ்டைல், சுலேகா இந்த மாதிரியான லோக்கல் டேரக்டரி சைட்ஸில் உங்களுடைய பிஸ்னஸ் நேமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி அதோட லைக் கூகுள் மை பிஸ்னஸில் என்ன பிஸ்னஸ் நேம், கேட்டகரி, என்ன அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ அதேமாரி லோக்கல் டேரக்டரியில் அதே பிஸ்னஸ் நேம், அதே இது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஒரே அட்ரஸ், ஒரே ஃபோன் நம்பர், ஒரே பிஸ்னஸ் நேம் நிறைய இடத்துல இருந்துச்சு அப்படின்னா வந்து கூகுள் ட்ரஸ்ட் பண்ணி ஏஐ ஓவரில், சாட்ஜிபிட்டியில், பர்ப்ளெக்சிட்டியில் ரன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா ட்ராக் த ரிவ்யூஸ்.
ரிவ்யூஸ் வந்து வீக்லி 2 ரிவ்யூஸ் வந்து மாதத்துக்கு ஒரு 10 ரிவ்யூஸ் அப்படிங்கிறத டார்கெட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ரொம்ப நிறையா இருக்கும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லோக்கல் பிஸ்னஸ் ஸ்கீமாஸ் வந்து ஆட் பண்ணுங்கள். லோக்கல் பிஸ்னஸ் ஸ்கீமை ஆட் பண்ணி அதை யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அப்புறம் வந்து என்னென்னா லொக்கேஷன் ஸ்பெசிஃபிக் பேஜஸ் வந்து ஆட் பண்ணி அதை யூஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து ரொம்ப